ஸோ ஆட்டோஇம்யூன் டிசீசஸ்ங்கிறது வந்து தமிழில் வந்து தன்னுடல் தாக்கும் நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இம்யூன் சிஸ்டம்க்கு தமிழில் வந்து நோய் எதிர்ப்பியல் மண்டலம். இப்போ நோய் எதிர்ப்பியல் மண்டலத்தோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு கிருமி தாக்குது, ஒரு பாக்டீரியா இல்லை வைரஸ், ஒரு ஃபங்கஸ், இந்த மாதிரி ஒரு கிருமி வந்து நம்மளுக்கு தாக்குச்சு அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பியல் மண்டலம்ங்கிறது வந்து ஒரு இம்யூனிட்டி கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அகென்ஸ்டாக ஃபைட் பண்ணி அந்த கிருமியை வந்து அகற்றுறது பேர் தான் வந்து அந்த இம்யூனிட்டியோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு பாக்டீரியா வந்துச்சுன்னா அது ஃபைட் பண்ணிட்டு அதை வந்து கிளியர் பண்ணிடும். ஓகே, இப்போ ஆட்டோஇம்யூன் டிசீஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட பாடியில் வந்து சில உறுப்புகள் இருக்குல்ல. ஓகே, இந்த இம்யூன் சிஸ்டம்க்கு வந்து நம்ம பாடியோட டிஷ்யூஸ் அண்ட் செல்ஸ் என்னது, எக்ஸ்டர்னலாக வர ஒரு டாக்ஸினோ இல்லை ஒரு பாக்டீரியாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு அலர்ஜனோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அந்த துல்லியமான அந்த அறிவுத்திறன் வந்து இம்யூனிட்டிக்கு இருக்கு, இம்யூன் சிஸ்டம்க்கு இருக்கு. ஓகே, பல்வேறு காரணங்கள்னால இந்த துல்லியமா வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை வந்து இழந்து போயிடுது. ஓகே ஓகே, ஸோ என்ன ஆகுதுன்னா இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட உறுப்புகள் என்ன, வெளியிலேருந்து வர உறுப்புகள், அந்த டாக்ஸின்ஸ், பொல்யூட்டன்ஸ் ஒரு அலர்ஜன்ஸ், அந்த கிருமிகள் என்னங்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல அப்படின்னா இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நம்மளோட உறுப்புகளையே வந்து தாக்க ஆரம்பிச்சிடும். ஓகே ஓகே, அது பேர் தான் வந்து தண்டுடல் தாக்கும் நோய், இல்லைன்னா இங்கிலீஷ்ல வந்து ஆட்டோ இம்யூன் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்கலி பாடி ட்ரைஸ் டு அட்டாக்ஸ் இட்ஸ் ஓன் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கன்ஸ். ஓகே, அதனால வர விளைவுகள் தான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸ்.